அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம பல வகையான ஃபைட்டுகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது தெரு சண்டையிலிருந்து, குழாயடி சண்டையிலிருந்து, மான்கொம்பு ஃபைட்டிலிருந்து, மல்யுத்தம் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முதல் முறையாக நம்ம கேள்விப்படுகிறோம் ஆம்புலன்ஸ் ஃபைட். யாருக்கு யாருக்கு நடக்குது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல. அதாவது இந்த பக்கம் எதிர்க்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க நாங்க 100 தொகுதி வரைக்கும் இது வரைக்கும் பயணம் செஞ்சிருக்குங்க. கரெக்டா நாங்க கூட்டம் கூடும் போதெல்லாம் நாங்க இத்தனைக்கும் முறையா அனுமதி பெற்று இந்த இடத்துல தான் நாங்க கூட்டம் கூட போறோம். இவ்வளவு கூட்டம் வரும். எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டருக்கு ஃபுல்லி பேக்டா இருக்கும். அந்த வழியில வரக்கூடிய வாகனங்களுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறதையும் நாங்க காவல்துறை கிட்ட முன் அனுமதி பெற்று அதுக்கான வழி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்போம். பெருசா எந்த இடையூறு இல்லாம. ஏன்னா ஒரு வண்டின்றது இல்ல, எந்த வண்டியுமே அந்த வழியை வர முடியாது. அந்த மாதிரி முன்னும் பின்னும் அவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்படி எல்லாமே முன்கூட்டியே தெளிவா நாங்க சொல்லி வச்சுட்டு தாங்க கூட்டம் நடத்துறோம். ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நாங்க நடத்தும் போது காலி ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துகிட்டே இருக்குது. 10 தடவை 15 தடவை எங்களுக்கு சந்தேகம் வரல. சரி ஏதோ இருக்கும்பா உடுப்பா அப்படின்னு நாங்களே வழியை விடுங்கப்பா வழி விடுங்கப்பான்னு சொல்லி ஒரு தடவையும் நாங்க வழியை விட்டுட்டோம். இது 20 30ன்னு சொல்லி ஒரு இடத்துல எண்ணிக்கையை தாண்டி போகும்போது தான் அது எப்படி கரெக்டா நம்ம கூட்டம் நடத்தும் போது 30 தடவைக்கு மேல காலி ஆம்புலன்ஸே வரும் அப்படின்னு தான் டென்ஷன் ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசும்போது, இதெல்லாம் வேணும்னே பண்றாங்க. திமுக மானகெட்ட கட்சியா இருக்குதுங்க. சுத்தமா இவங்களுக்கு துணிச்சலே கிடையாது. வயிற்றெரிச்சல் பிடிச்சி இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் பாரு வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் துணியில் இபிஎஸ் பேசி விட்டார் அப்படின்ட்டு செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு 2-3 விதமான வாதங்கள். ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமாப்பா அப்படின்னு அதிமுக ஏங்க சும்மா இருங்க, உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தான் தெரியும், வேணும்னே தாங்க பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த பக்கம் திமுக காரங்க, மனுஷனாங்க இவரு, ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறாரு, ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அதுகிட்ட வன்மத்தை காட்டுறாரு, மிரட்டுறாரு, இதெல்லாம் சரியில்லைங்க. யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த இவர் திமுக மேல திருப்பி விடுறாருங்க. அப்படிலாம் யாரும் பண்ண சான்ஸ் இல்லையே அப்படின்ட்டு திமுக காரங்க அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுறது சகஜம் தானே, இதுக்கு ஒரு டென்ஷன் ஆயிருக்காரு. ஆமா, யாரு இதை பிளான் பண்ணி அனுப்புறதாக இபிஎஸ் சொல்றாரு அப்படின்னா, திமுக தாங்க பிளான் பண்ணி இப்படி கூட்டத்தை கலைக்கிறதுக்காக அனுப்புதுன்னு சொல்றாரு அப்படின்னா, திமுகவா பண்ணக்கூடியவங்க தான் பண்ணிருப்பாங்க, சொல்ல முடியாது. திமுக மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நம்பாமையும் இருக்க முடியல. இவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு யோக்கியம் மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்படி லைட்டா சைடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுகவுக்கு இது ஒரு பெரிய அல்வா மாதிரி கிடைச்சிருச்சு. நல்ல மேட்டரா இருக்கடா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நம்மளை அடி போட்டு பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க வடக்குல இருந்து தெற்க வரைக்கும், சென்னையில இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆணவ படுகொலையிலிருந்து, காவல்துறை அந்த லாக்அப் டெத்திலிருந்து, இந்த பக்கம் சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அப்படி போனா மதுரையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த கேள்விதான் கேட்டாங்கன்ட்டுல காது கருகிற அளவுக்கு துப்பிட்டாங்கடப்பா. இவ்வளவையும் நம்ம ஒரே விஷயத்தை வச்சு ட்விஸ்ட் பண்ணிடலாம். இப்பதான் கிடைச்சிருக்குது. நம்ம இவ்வளவு அடி வாங்கணும்ல, பதிலுக்கு கொஞ்சமாச்சும் அவங்களை வாங்கி கொடுப்போம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஆம்புலன்ஸ் சங்கங்கள் அவங்க எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அவர்களை மிரட்டும் தொனியில் இபிஎஸ் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி உடனடியா எல்லாரும் செய்தி போடு அப்படின்னு சொல்லி படப்படன்னு எல்லா மீடியாலும் செய்தி வர ஆரம்பிக்குது. மா சுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது, இப்படி மிரட்டலாமாங்க, அது ரொம்ப தப்புங்க, அதனால நீங்க பாலிமர் தானே, எடப்பாடி பேசின அந்த பார்ட்டை திரும்ப 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 போட்டு காட்டிக்கிட்டே இருங்க. அதான் மிரட்டுகிற தோனி, இதை நீங்க கொஞ்சம் நல்லா பப்ளிக்ல போடுங்க. நீங்க பாலிமர் தானே, இன்னும் ஒரு 10 தடவை போட்டு காட்டுங்க. எடப்பாடி பேசுனதை திரும்ப திரும்ப உங்க டிவியில காட்டுங்க, போட்டு காட்டிட்டே இருங்க. நீங்க இந்த பக்கம் காட்டிட்டே இருங்க, நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு திமுக ஃபாஸ்டா ரெடியா வராங்க. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு கழக கண்மணி, இந்த ஆஸ்திரேலியா நாட்டுல போயிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்த ஆள் மாதிரியான ஒரு ஆளு, தலைவரே என்ன அறிக்கை வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் சங்கத்துக்கிட்ட இருந்து போராட்டம், நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இபிஎஸ்ஐ கண்டித்து போராடுவோம்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க, கட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, அங்க பாருங்க அப்படின்னு ஒண்ணு. அப்படியா போடுறா, எல்லா நியூஸ் மீடியாலையும், சன் நியூஸ்ல முதல்ல போடு, புதிய தலைமுறை நீயும் போடு, எல்லாரும் இதை போடுங்க. இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க வலுக்கும் போராட்டம். நல்லா இருக்கலாம், ரைட்டு. இந்த பக்கம் நீங்க ரெடி பண்ணுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அந்த பக்கம் அண்டா என்ன பண்ணிட்டுக்கிற, நான் வேற டாபிக், அதெல்லாம் விடு, போய் உடனடியே மாவு பேச வேலையை ஆரம்பி, வீசுற சும்மா பரோட்டா தெரிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு அங்க பக்கம் அண்டாவை முடிக்கி விட்டு, இன்னும் சின்ன குண்டாக்கல்ல இருக்குது, அதையும் ரெடி பண்ணுங்கடா, அறிக்கை வந்துருச்சுடா, தமிழ்நாடு முழுக்க போராட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களும் போயிட்டு கிருட்டுன்னு அதுக்காக டாபிக் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதிய தலைமுறை அலுவலகத்துக்கு ஒரு போன் வருது. போன்ல யாரு, இந்த கண்டன அறிக்கை, இபிஎஸ்ஐ கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம்ட்டு
அங்கேருந்து ஃபோன் வருது. அந்த அறிக்கையை விட்டவர்ல யாருடைய பேர் இப்படிக்குன்னு போட்டிருந்தாங்களோ அந்த இப்படிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஏங்க என் பேரில் ஏதோ அறிக்கை விட்டேன், கண்டிச்சேன், போராட்டம் பண்ணுவேன்ற மாதிரிலாம் செய்தி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆடியோவை நீங்களே கேட்டுருங்க. ஹலோ ஹலோ. புதிய தலைமுறைங்களா? ஆமாம் சார். வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் சொல்லுங்க பிபின். நான் வந்து ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்கள் நியூஸில் விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அதில் கண்டனம் தெரிவித்து சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க. யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்கள்? என்னோட பேர் அதில் யூஸ் ஆகிருக்குது. அப்படிங்களா சார்? நான் கேட்குறேன் சார். ரிப்போர்ட்டர் இங்கே கொடுத்துருந்தாங்க, வந்தது தான். ரிப்போர்ட்டர் யாருங்க? பார்த்துட்றேன் சார். நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார். சரி, கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேசிட்டு லைனில் வாங்க. சரி சார். தேங்க்யூ சார். அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் அறிக்கை விட கிடையாது, எந்த போராட்டமும் பண்ணுறதா நாங்கள் சொல்ல கிடையாது. முதல்ல அந்த செய்தியை நீங்கள் அழிங்க, டெலிட் பண்ணுங்க. அப்புறம் அந்த செய்தி உங்களுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டர் யார், அவர் நம்பரை கொடுங்க, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இந்த எந்திரன் படத்தில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி திமுக அப்படியே காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டாங்க. அது மட்டுமா அப்படின்னா பதிலுக்கு இன்னொரு அறிக்கை விட்றாங்க. யாரு, இதாண்டா ஒரிஜினல் அறிக்கை, இப்போ நாங்கள் விடுறோம் பாரு, இதுதான் ஒரிஜினல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு சொல்றாங்க. என்ன, தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் பெறுதல் அனைத்து ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மறுப்பு செய்தி. எல்லா மீடியாலும் போட்டீங்கல்ல. இன்றைய தினம் தமிழக ஊடகங்களில் எங்களது சங்கத்தின் சார்பாக நேற்று வேலூரில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 108 ஓட்டுநரை வழிமறித்து அவரை மிரட்டும் துணியில் பேசியதாகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாடு தழுவிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற பெயரில் கண்டன அறிக்கையானது சங்கத் தலைவரின் பெயரையும் எங்களது சங்க லெட்டர் பேடையும் தவறாகவும் அவதூறாகவும் பயன்படுத்தி கண்டன அறிக்கையினை வெளியிட்டுள்ளனர். எவன் பார்த்த வேலைடா அது, எவனோ நம்ம பயலில் ஒருத்தம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கேங்கு, ஆமாம் 200 ரூபா கேங்கு இருக்கும். மேற்கண்டபடி எந்த ஒரு கண்டன அறிக்கையையும் எங்களது சங்கத்தின் சார்பாகவோ தலைவரோ யாதொரு ஊடகத்திற்கும் அறிக்கையோ பேட்டியோ கொடுக்கவில்லை. அப்படி இருக்கையில் எங்களது சங்கத்தின் பெயரை பயன்படுத்தி பொய்யான தகவல்களை யாரோ வழங்கியுள்ளனர். யார் அவன், ஒழுங்கா கை தூக்கிரு அப்படின்னா திமுக கேம்ப்ல ஒரு மயான அமைதி. இந்த கண்டன அறிக்கைக்கும் எங்களது சங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த செய்தி யாரும் போடாதீங்க, நடவடிக்கை எடுத்து போடுவோம் எங்க பேர்ல எதனா லெட்டர் பேட் விட்டீங்கன்னா அப்படின்ட்டு அவங்க அஃபீஷியலா கொடுத்துட்டாங்க. ஆமா சரி, உண்மையிலே இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு யதார்த்தமா நடந்ததா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா அல்லது திட்டமிட்டு செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, முன்கூட்டியே காவல்துறையுடைய அனுமதி பெற்று அதே போல அனைத்து வாகனம் செல்வதற்கு மாற்று வழி பெருசா சுத்துலாம் இல்லை, ஜஸ்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சாலையை, பெரிய சாலையை அவங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்குது, எல்லாமே தெரியுது. அப்போ அந்த அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க நான் வந்தேன், அதுவும் என்ன பேஷண்ட் ரொம்ப எமர்ஜென்சியான எமர்ஜென்சியில் அங்கே அணைக்கட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆயிருந்தாங்க, அவங்கள வந்து வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு மாத்துறதுக்காக வர வேண்டியது, அதுதான் வந்தேன். அப்புறம் ஏங்க கூட்டம் இருக்கிற வழியாக வந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் கேட்டேன், கூட்டம்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இது நம்பும்படியாக இல்லையே. யார் அந்த வயிற்று வலி வந்த அம்மா, உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்ததா அல்லது வயிற்று வலி வந்ததாக அட்மிட் செய்யப்பட்டு வேண்டுமென்றே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்யப்பட்டு அந்த வழியாகத்தான் அந்த ஆம்புலன்ஸ் வர வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் கூட திமுக பண்ணுவாங்களா, அதிமுகவுடைய கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அப்படின்ட்டு? வழக்கமாக அவங்க வேற தானே பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி மேடைகள்லாம் பார்த்தோம்னா மேலே ஏறி பேசிட்டு இருக்கிறவங்கள தாக்குறது, இல்லை வந்து காலி பாட்டில் கொண்டு எரியறது, ஏன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அதிமுக மேடைகளில் அவங்க பண்ண மாட்டாங்களா திமுக காரங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அது சரியாக வராது. ஏப்பா சரியாக வராது? அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நேரடி யுத்தம் அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகளுக்கும் ரத்தங்களுக்கும் உருவாயிருச்சு அப்படின்னா இந்த பாட்டில் விட்டு எரியறது, மேடையில் ஏறி தாக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் அதிமுக மேடையில் திமுக காரங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ரத்தங்கள் ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க. அதெல்லாம் உடன்பிறப்புகளுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி வேற சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆனாலும் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா. ஒரு அறிக்கை, தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய போராட்டம், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம், எவ்வளோ நல்லா இருக்குது. ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸு. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில்வேல் எதனா ஒரு வீடியோ போடணுமேன்னு போட்டாப்ல, போட்டு சரி என்ன வேணால் பேசிட்டு போட்டுங்க. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். எடப்பாடி அவர்களை திட்டலாம், விமர்சிக்கலாம், இவ்வளோ ஆணுவமா அப்படி இப்படின்லாம் பேசலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் தொடக்கூடாத ஒரு ஃபர்னிச்சரை டச் பண்ணுறியே ப்ரோ, செந்தில் ப்ரோ,
தொடக்கூடாத ஒரு பர்னிச்சர். அதாவது நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு, எடப்பாடி என்ன பெரிய பேச்சாளரா? என்ன பெரிய பேசிருவியா நீ? துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா நீ கரெக்டா பேசிருவியா? பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா பா அப்படின்னு சொல்லி உளரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய சொல்லின் செல்வரா? பெரிய வாசிப்பாளரா? நிறைய புத்தகத்தை படிச்சுட்டே நீ அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. மன்னா அம்பு உங்கள் குரல் வலை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த நகைச்சுவையை மட்டும் வேற யாருக்கிட்டையும் நீங்க பண்ணிடாதீங்க. திமுக மற்ற எந்த நகைச்சுவை வேணா மற்றவங்க கிட்டலாம் நீங்க பண்ணலாம். ஆனா இந்த பேச்சாற்றல் சம்பந்தமாக, மேடை பேச்சு சம்பந்தமாக, இந்த திருக்குறள் சொல்றது, அப்புறம் சங்க இலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டி சொல்றது, துண்டு சீட்டு வைக்காமையே அடுக்கு மொழியில பேசுறது, இந்த மாதிரியான ஏரியாவிலெல்லாம் நீங்க மற்ற எந்த கட்சி தலைவரும் டார்கெட் பண்ணி நகைச்சுவை பண்றேன் அப்படின்னு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த அம்பு உங்கள் குறைவலை நோக்கி இருக்கும் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் கூட நம்ம ஆளு ஒரு திருக்குறள் சொல்லி கேட்டோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விட்டும் அப்படின்ட்டு சொன்ன வரலாறுகள் உண்டு. அது போக பல பழமொழிகள் சொல்லியிருக்காரு. யானை மேட்ரு தெரியுமா? வழக்கமா என்ன வரும்? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. ஆனா நம்மால் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே. அப்ப யானைக்கு யாரோ பின்னாடி மணியை கட்டி விட்டுருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பழமொழி சொன்னவர். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு அது இரண்டு உலகம் இருண்டு விடும் என்பது போல அப்படிங்கிற மாதிரி அதை விட ஸ்பெஷல் ஐட்டமாக ஒரு குழந்தைக்கு பேரை வைங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்து கொடுத்து இவருக்கு ஒரு பேரை வைங்க அப்படின்னா அப்பா பேர் என்னம்மா? அவங்க ஏதோ சொல்றாங்க இஸ்லாமிய பேரு ஜெயகடா. ஜெயகடாவுடைய மகனுக்கு கருணாநிதி ஜெயகடாவுடைய மகனுக்கு கருணாநிதி என்று பெயரிடுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுவாங்க? அவங்க இஸ்லாமியர். பிறந்த குழந்தைக்கு மட்டும் பேர் வைங்க அப்படின்னா குழந்தைய பெற்றவருக்கும் சேர்த்து பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அப்படி பல பூர்வீகங்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ட்ரோல் பண்றோம் அப்படின்ற பேர்ல இந்த சப்ஜெக்டை தொடலாமா? அதனால வேணாம். இந்த காமெடியை மட்டும் மற்றவங்களை குறிவைத்து பண்ண வேண்டாம். அது மிகுந்த சேதாரத்தையும் ஆபத்தையும் கொண்டு போய் நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.